இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மீனராசி நேயர்களே. எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் என்னன்னா, ஒரு மீனராசிக்காரங்க கிட்ட பேசும்போது பெரிய ஆனந்தமே கிடைக்கும். ஏன்னா ராசியில கடைசி ராசின்னு நினைக்கிறீங்களா? அப்படி இல்லை. கடைசி பெஞ்சில் இருக்கிறவங்க தான் என்றைக்குமே வரலாறுல இடம் பிடிப்பாங்க. அப்போ மீனராசிக்காரங்க எப்படின்னா, பல வெற்றிகளுக்கு இவங்க தான் அடித்தளமாக இருப்பாங்க. குடும்பத்தில் கூட குடும்பம் சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக தன்னுடைய சந்தோஷத்தையும் இழப்பாங்க. தீர்க்க தரிசிகள். இன்னும் சொல்லப்போனால் பேரண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மீனராசியாக இருப்பாங்க. பிள்ளைங்களை பற்றி தொடர்ந்து அக்கறைப்படக்கூடியவங்க. சிந்தனை இருந்துக்கிட்டே இருக்கும். என் புள்ள என்ன பண்ணுறான், என் பொண்ணு என்ன பண்ணுது, என் மருமகன் என்ன பண்ணுறான், என் புள்ள என்ன பண்ணுறான், என் பேரன் என்ன பண்ணுறான். குடும்பத்தை பற்றி யோசிக்கிட்டே இருப்பீங்க. எல்லாரும் தான் குடும்பத்தை பற்றி யோசிப்பாங்க, அப்படி தானே? எல்லாரும் இருப்பாங்க. ஆனால் மீனராசிக்காரங்க ஓவராக இருப்பாங்க. இன்னொன்று என்னென்னா, நம்ம பேசுகிறது அவங்க கேட்கணும்னு ஆசைப்படுவாங்க. அதனால தான் மீனராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரமமாக இருக்க சொல்ல கை கொடுத்து உதவி பண்ணுவாங்க. என்றைக்கும் வாழ்க்கையில் மற்றவங்களுக்கு பிடித்த மாதிரி தான் நடந்துப்பாங்க. அவங்கக்கிட்ட ஒரு புன்னகை இருக்கும். ஒரு விஷயத்த, ஒரு உறவுகளை தூக்கி எறிகிற பழக்கம் இருக்காது. தூக்கி எறியணும்னு நினைப்பாங்க, ஆனால் வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க. அதே உறவை திரும்ப தலையில் தூக்கி அடித்து ஆடுவாங்க. அந்த உறவுக்கு செய்யக்கூடிய கடமைகளும் செய்வாங்க. அடுத்த 4வது நாள் எப்படி இருக்க சொல்லுங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கவும் கேட்பாங்க. இப்படிப்பட்ட மீனராசிக்கு 2025 எப்படி இருக்கும்? மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் மீனராசியில் என்ன நட்சத்திரம்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த புத்தாண்டை எப்படி கையாளணும் தொடர்ந்து வீடியோ வரும். இந்த வருஷம் பல வருஷங்கள் மாறி கிடையாது. இந்த வருஷம் உங்களுடைய கௌரவத்தை காப்பாற்றக்கூடிய ஆண்டு. முக்கியமாக வீடு கட்டக்கூடியவர்களுக்கு அதிகமாக உள்ளது. மீனராசிக்காரங்க கோவில் கட்டக்கூடிய வாய்ப்பு அதிகம். ஒரு கிராமத்தில், ஒரு ஊரில், இல்லை ஒரு நாட்டில் எங்கே இருந்தாலும் சரி, ஒரு வார்த்தை எங்கேயாச்சும் சொல்லியிருப்போம். அந்த வார்த்தையை காப்பாற்றுவதற்காக இந்த வருஷம் கொஞ்சம் சின்சியராக ஒர்க் பண்ணக்கூடிய நேரம். அது உங்கள் குடும்பமாக இருக்கட்டும், அது சமூகமாக இருக்கட்டும், சமுதாயமாக இருக்கட்டும், எதில் போனாலும் உங்கள் வார்த்தையை காப்பாற்றக்கூடிய வருஷம். எப்போவுமே 8 மணி நேரம் ஒர்க் பண்ணுறோன்னா இப்போ 12 மணி நேரம் ஒர்க் பண்ணக்கூடிய நேரம். ஆல்ரெடி சார் நாங்கள் நிம்மதியாக தூங்கியே பல வருஷம் ஆகுது, இதில் வேறு நீங்கள் 8 மணி நேரத்துலேருந்து 12 மணி நேரம் சொல்கிறீங்க, ஏன் சார் எங்கள் வாழ்க்கையில் இப்படி விளையாடுறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். மீனராசிக்காரங்களே, வாழ்க்கையில் நாங்கள் யாரும் விளையாடலை. நீங்கள் கொடுத்த வாக்குறுதி அப்படி. நீங்கள் வாக்குறுதியை கொடுத்தனால அதை நிறைவேற்றுவதற்கான, ஏன்னா ஈஸியாக யாருக்கும் வாக்குறுதியை கொடுக்க மாட்டீங்க. கொடுத்தா காப்பாற்றணும்னு ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க. காப்பாற்றி ஆகணுன்ற ஒரு வெறியும் வரும். அப்போ நீங்கள் களத்தில் இறங்கி தானே ஆகணும். இந்த 2025 மீனராசிக்காரர்களுக்கு புது களம், புது எண்ணம், புது நண்பர்கள், புது சந்தோஷம் கொடுக்க போகுது. பல லட்சியங்கள் வெல்ல போகிறீங்க. பல நாள் உங்கள் வாழ்க்கையில் இந்த இடத்துக்கு போகணும், இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருப்பீங்க. அந்த ஆசைகளெல்லாம் நிறைவேறக்கூடிய நேரம். உங்களுக்குள்ளே இருந்த அந்த கனவு வாழ்க்கை நிறைவேற போகுது. வீடு சம்மந்தப்பட்ட யோகம் ஃபஸ்ட்டு நடக்கும். கல்யாணத்தில் இருந்த சிக்கல்கள் விலகும். குடும்ப வாழ்க்கையில் இருந்த அதிருப்திகள் விலகும். அதிருப்தி திருப்தி ஆகிடும். இதுதான் இந்த வருஷத்தோடைய பெரிய பலனே. உங்களுடைய உடல் நலத்தில் கேரிங் எடுத்துப்பீங்க. எப்படிலாம் இருக்கணும், எப்படிலாம் நம்ம சாப்பிடணும், பொருளாதாரத்தில் ஏதாச்சும் ஒரு சேவிங்ஸ் பண்ணணும்னு ஒரு எண்ணம் வரும். அதனால தான் பூமியில் போடக்கூடிய நேரம், நகைகளை போடக்கூடிய நேரம், ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காக. மீனராசிக்காரங்களை தயவு செய்து எங்கேயாச்சும் ஒரு 10 ரூபாய்க்கு 20 ரூபா கொடுக்குறாங்க, 1000 ரூபாய்க்கு 2000 ரூபா கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு மட்டும் போயிடாதீங்க. ஏன்னா 7.5 சனி நடக்குது. நான் சொல்கிறது நல்லா கவனிக்கணும். இன்வெஸ்ட் பண்ணுற டைம்னு சொன்னால், ஆனால் இது அந்த நேரம் இல்லை. நிறைய பணம் கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா அது வாய்ப்பு இல்லை. இருக்கிறதே எப்படி வச்சுக்கணும்னு யோசிக்கணும். 10 ரூபா இருக்குது, 10 ரூபாய்க்கு ஒரு இடம் வாங்குங்க. 10 ரூபாய்க்கு இருக்கிற காசை வச்சு ஒரு நகை வாங்குங்க போதும். ஒருத்தன் 10 ரூபாய் இருக்கிறத கொடுங்க, நான் உங்களுக்கு 10 லட்சமாக தரேன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்பி ஏமாறாதீங்க. இது இந்த நேரம் ஒர்க் அவுட் ஆகாது. 2025 திருக்கணித அடிப்படையில் சனி பெயர்ச்சி மார்ச் மாதம் உங்களுடைய இடத்துக்கு வராரு. அப்போ வர 5 வருஷம் பார்த்தீங்கன்னா, இந்த வருஷத்துலேருந்து 5 வருஷம் நீங்கள் கரெக்டாக மூவ்மெண்ட் பண்ணியே ஆகணும். இது உங்களுக்கு நிறைய டாஸ்க்கு கொடுக்கக்கூடிய நேரம். எல்லா டாஸ்க்லையும் நீங்கள் ஜெயிக்கிற நேரம். இதுதான் ரொம்ப பலம். ஏன்னா உங்களுக்கு குரு சுக்கிரன் சப்போர்ட் பண்ணுற கிரகம். புதன் மட்டும்தான் உங்களுக்கு மைனஸு. அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆசை வார்த்தை யாருனாச்சும் காட்டினாங்கன்னா அவங்கள திரும்பி கூட பார்க்காதீங்க. இதை நான் பல பதிவுகளை சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா மீனராசிக்காரங்க தோற்று போகக்கூடாதுன்னு நினைக்கிற ஆள். நீங்கள் எந்த இடத்துல தோற்று போவீங்கன்னா, உங்கள் பிஸ்னஸ் நல்லா போயிட்டுருக்குன்னா யாராச்சும் ஒருத்தர் வருவாங்க, நீங்கள் கொஞ்சம் 5 ரூபா இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா பெரிய இடத்துக்கு போகலாம் அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவான். சரின்னு அவங்க பேச்சு கேட்டுட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம். அதுவும் கடனை வாங்கி பண்ணுவோம். இந்த ட்ராக்கில் போவோம். அவன் சொன்ன அந்த 5 ரூபா மட்டும் நம்மளுக்கு லாபம் வரவே வராது. ஒரு காலகட்டத்தில் இந்த 5க்காக இன்னொரு 5 கடன் வாங்குவோம். ஆக யாரோ ஒருத்தர் சொல்கிற பாருங்க, அதுதான் வேண்டாம். அது கோர்ட்டு கேஸாக இருக்கட்டும், உங்களுடைய சொத்து விஷயமா இருக்கட்டும், இன்னொருத்தங்க உங்கள் வாழ்க்கையில் தலையிடவே கூடாது. உங்கள் பிஸ்னஸில் முக்கியமாக தலையிடக்கூடாது. உங்கள் ப்ரொஃபஷனில் கண்டிப்பாக தலையிடக்கூடாது. அதுதான் மீனத்துக்கு கிடைக்கிற பெரிய லாபம். நீங்கள் இன்னொரு ஆளை போய் நம்பி கேட்டிங்கன்னா எல்லாரையும் நண்பர்களாக ஆக்கிக்கூடாது. யார் தேவையோ அவங்கள மட்டும் நண்பர்களாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு நல்ல குருமார்கள் மட்டும் கிடைச்சா போதும். குருமார்களை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டால், உண்மையை பேசுகிறவங்க நல்ல குரு. ருத்ராட்சம் போட்டுக்கிட்டு, பட்டை வச்சுட்டு, நல்ல குங்குமம் போட்டு வச்சுக்கிட்டு
அப்படி இருக்கிற தேவையே கிடையாது. குரு அது கிடையாது. குருன்றது உண்மையான எதுவுமே இல்லாத இருக்கிறவங்க. உண்மையை பேசினா குரு, உறக்க பேசினா குரு, உனக்காக பேசினா குரு. அவ்வளோதான். உனக்காக பேசணும், உங்கள் மனசு சந்தோஷப்படுறதுக்காக பேசணும். உங்கள் மனசு சந்தோஷப்படுறதுக்காக பேசுகிறவங்க குரு கிடையாது. அதனால் ஒரு குருவை தேர்ந்தெடுங்க, அது போதும். மீனராசிக்காரங்களை இந்த வருஷத்தில் உங்கள் இலக்குகளை மீண்டும் அழிச்சிட்டு புதுசாக திட்டமிடுங்க, புதுசாக ஸ்கெட்சு போடுங்க. கண்டிப்பாக 2025 ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். 7.5 சனி நினச்சி பயந்து நிற்காதீங்க. பயந்து நின்னீங்கன்னா முன்னேற்றத்துக்கு வரவே முடியாது. உங்கள் முயற்சி தடைப்படும். ஒன்றே ஒன்று தான், 10 15 ஆக்கணும்னு முடிவு பண்ணாதீங்க. இருக்கிற காசை தக்க வச்சுக்கணும்னு மட்டும் பாருங்கள். இந்த குரு என்ன பண்ணுறாரு, உங்களை சப்போர்ட் பண்ணுறாரு. உங்கள் ராசிக்கு 4வது இடத்துக்கு குரு வராரு, 4th பிளேஸ். இந்த 4வது இடத்துக்கு குரு வர்றது பெரிய லாபம். அர்த்தாஷ்டம குரு மனபலத்தை உங்களுக்கு அதிகரிப்பார். உறவுகள்கிட்ட இருந்து கொஞ்சம் விலகி இருப்பது நல்லது. வெளிநாடு போகிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் ஏற்படும். வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு இடமாற்றம் ஏற்படும். உங்களுக்கான அங்கீகாரத்தை பெறுவதற்கு நல்ல வழி மீனராசிக்கு. அதுவும் ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னும் சிறப்பு. வெளிநாடு யோகம் அதிகமாக கிடைக்கும். ஆக மீனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் மிக அருமையான நேரம். பெரிய விஐபிக்கான வரவேற்பு அறை உங்களுக்காக காத்துட்ருக்கும். அதுவும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நட்புகள் கிடைக்கும். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். ஆனால் அதை பயன்படுத்திக்கணும். தயவு செய்து ஆட்டத்தை கலைக்கணும்னு சொல்லிட்டு அரசியல் பண்ணக்கூடாது. புது ஆட்டத்தை ஆடுவதற்கான முயற்சிகள் எடுங்க. ஒருத்தவங்களை இறக்கிட்டு இன்னொருத்தரை ஏற்றத்துக்கான முயற்சி பண்ணாதீங்க. ஏன்னா உங்களை இறக்கிறதுக்கு பல பேர் தீர்மானம் பண்ணுவாங்க. அரசியல் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இந்த 2025 ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் 26 உங்களுக்கான ரிசல்ட் கிடைக்கும். இதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த 7.5 சனியை பொறுத்த வரைக்கும் சனியோட பின்னாடி நம்ம போகிறோம். சனி சட்டம் தெரிந்தவர். சட்டத்தை மறைக்கவோ சட்டத்தை மீறவோ நீங்கள் பண்ணக்கூடாது. அது உங்களுக்கு ஆபத்தை விளைவிக்கும். சட்டத்துக்கு பின்னாடி நீங்கள் போங்க, உங்கள் வாழ்க்கையே கிடைக்கும். சிறப்பாக இருப்பீங்க. ஒரு புதிய வியூகத்தை விதித்து அதில் வெற்றி பெறுவீங்க. மீனராசியை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே வெற்றி பெறணும் அப்படின்னா திருவேங்காடுன்னு சொல்லுவாங்க. அடிக்கடி திருவெங்காடு போயிட்டு வாங்க. புதன் ஸ்தலத்துக்கு போங்க. அங்கே தான் மைனஸ் ஆகுது உங்களுக்கு புதன் தான் எல்லாம் எங்களுக்கு தெரியும்னு நினைப்பீங்க. ஆனால் புஷ்ஷுன்னு போயிடும். புதன் தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். அந்த புதன் கிரகத்தை வலிமைப்படுத்துங்க. நல்லது நிச்சயம் நடக்கும். ஒரு நீண்ட நாள் கனவு நிறைவேற போகிறது. நிச்சயமாக 2025 ஆனந்த சந்தோஷத்தை கொடுக்க போகுது. லைக் பண்ணுங்க, ஒரே ஒரு ஷேர் பண்ணுங்க. மீனராசியில் என்ன நட்சத்திரம்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஆண்டை எப்படி கையாளணும்னு சொல்லிட்டு வீடியோ தொடர்ந்து வரும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வாழ்க்கையில் திருப்பங்கள் அது வரட்டும். அது ஏதாவது ஒரு ரூபத்தில் கண்டிப்பாக வரும். ஆனால் திருப்பங்களை நாம் எப்படி வரவேற்கிறது? ஒரு மனுஷன் நினச்ச செயல்படுத்த முடியாத ஒரு விஷயமே கிடையாது. இந்த ஒளிமயமான எதிர்காலம் சேனலில் இருக்கக்கூடிய வியூவர்ஸ், கண்டிப்பாக திருப்பங்கள் உங்களுக்கு இருக்கும். கடவுளும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார். யுக்தி தெரிந்தவர்களுக்கு தான் புத்தி சரியாக வேலை செய்யும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. வெறும் புத்திசாலித்தனமாக மட்டும் இருக்கக்கூடாது, யுத்தியோடும் இருக்கணும். ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் நல்லா இருந்தால் தான் சக்ஸஸ் ஆகும்னு சொல்லுவாங்க இல்லையா? அதான் ஆல்மோஸ்ட் 2025ல் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் தான் வேலை செய்ய போகுது. தானாக கிடைக்கும். எப்படியும் கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருவார். அப்படி நம்பி இருக்கிறத விட திருப்பு முனையை எப்படி கொண்டு போகிறதுன்னு யோசிங்க. இந்த திங்கிங்குள்ளே இந்த வருஷம் நீங்கள் வந்தாகணும். 2025 அப்படின்னு எண் கடிதத்தில் நம்ம கூட்டும்போது நமக்கு 25ன்றது 7உடைய எண்ணம். அது கேது பகவான், நிறைய ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். அப்போது எல்லாருக்குமே ஒரு ஞானம் கிடைக்க போகுது. நமக்குள்ள ஒரு ஞானம் எப்போ வருங்க? ஞானம் எப்போ கிடைக்கும்? ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய கஷ்டம் வரும்போது, அவனுக்கு இஷ்டமே இல்லாத ஒரு காரியத்தை செய்யும்போது தான் ஞானம் கிடைக்கும். ஒரு விருப்பமே இல்லாமல் இருக்கேன், அந்த காரியத்தை நான் செய்ய வேண்டிய கட்டாயம், அந்த கட்டாயத்தோடு நான் செய்யும்போது எந்த விதமான சந்தோஷமும் எனக்கு இருக்காது. அப்போ அவன் நினைப்பான், என்னடா இது, நம்ம வாழ்க்கையில் எதுவுமே நம்ம விருப்பப்பட்ட மாதிரி நடக்கலை, சும்மா கடமைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறேன். குழந்தை இருக்குது, புள்ள இருக்குது, புருஷன் இருக்கான், பொண்டாட்டி இருக்கான்னு கடமைக்கு வாழ்ந்துட்டு இருப்பீங்க. எந்த விதத்திலும் எனக்கு ஒரு நிம்மதி இல்லையேன்னு ஏங்கிட்டு இருப்பீங்க. இப்படி பல இடத்துல நம்ம சந்தோஷமாக இல்லை. இந்த சந்தோஷம் இல்லைன்னும் போது தான் ஞானம் வரும். இதை எப்படி நம்ம பெறுவது? இந்த சந்தோஷத்தை எப்படி பெறுவது? அப்போ என்ன அர்த்தம்? ஞானத்தை கொடுக்கக்கூடிய வருஷமாக இது இருக்குது. பல அற்புதங்கள் நடக்க போகுது நம்ம எல்லாருக்குமே. நன்றி.